காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 19 ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல தாத்தாக்கு முன்னாடி மசாரு இன்னமும் சதயோசி அப்படிங்கிற சந்தேகத்தோட உன்னாலதான் ஆஞ்சலினா செத்தாங்க, உன்னாலதான் எங்க அம்மா செத்து போனாங்கன்ட்டு ஃப்ரெஞ்சும் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு மசாருவை குத்த வர அவன் கூட இருந்த அந்த குட்டி பறக்கிற அந்த ஆட்டோமேட்டா அது மசாருவை ப்ரொடெக்ட் பண்ணி மாஸ்டர் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, இங்க வந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்ல என்ன பண்ணணுமோ பண்ணுங்களா, என்ன பண்றது அப்படின்னு கேட்க பப்பட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அவன் இன்னும் சதயோசியா மாறல. அந்த பப்பட் அவனை சதயோசின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. மசாரு அங்கிருந்து தப்பிச்சு ஓட நீ இங்கிருந்து தப்பிச்சு ஓடினாலும் எங்க போனாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கை சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, நான் இங்கிருந்து தப்பிச்சு போகல, நான் சதயோசியை கண்டுபிடிப்பேன், நான் மசாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன், நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு டோரை திறந்துட்டாங்கன்னு ஓடுறான். பின்னாடியே ஃப்ரெண்ட்ஸும் மசாருவை துரத்திக்கிட்டு ஓட மசாருவை காப்பாற்றணும், மசாருவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு எலினோரா மசாருவை தேடிட்டு வந்துட்டு இருப்பா. மசாருவும் கரெக்டா எலினோரா கிட்ட போக எலினோரா மசாரு கிட்ட சாரி கேட்பா. சாரி, உங்களை விட்டுட்டு போயிட்டேன், உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயந்துட்டேன், நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு மசாருவை கட்டி பிடிச்சிட்டால அந்த இடத்துக்கு பிரெஞ்ச் மசாருவை கொல்றதுக்கு வரான். உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்ற தூரத்துல இருந்து கத்திய மசாருவை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண எலினோரா அவளை காப்பாத்தி உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு மசாருவை அட்டாக் பண்றீங்கன்னு சொல்ல சதயோசிக்கிட்ட இருந்து தள்ளி நில்லு எலினோரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண பார்ப்பான். உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு மசாருவை அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காப்பாத்த மசாரு அங்கிருந்து தடுக்கி கீழே ஒரு பள்ளத்துல விழுந்து மயங்கிடுவான். இவன் மயங்கினதோட மறுபடியும் ஃபிளாஷ்பேக் கிக் ஆஃப் ஆகுது. ப்ரீவியஸ் எபிசோட்ல பிரெஞ்ச் எலினோராவை அந்த கிணத்துல இருந்து காப்பாத்திட்டு வானத்தை பார்த்துருப்பான் இல்லையா, ஸோ அங்கிருந்து தான் இந்த ஃபிளாஷ்பேக் கிக் ஆஃப் ஆகுது. கிணத்துக்குள்ள இருந்து எலினோராவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு. அதே நேரம் ஷோஜி தன்னோட குழந்தைய தேடிக்கிட்டு உடம்பு முழுக்க காயத்தோட ரத்தம் வலிய கையில ஒரு குச்சை ஊனிக்கிட்டு குழந்தைய தேடி அங்க வந்திருப்பாரு. குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல குழந்தைய கையில வாங்கிட்டு இவளை இப்போ 2 குரூப் தேடுது ஆட்டோமேட்டா. அதே நேரத்துல ஷிரோவன்ஸும் இவளை தேடுறாங்க, இவளுக்குள்ள இருக்க சாஃப்ட் ஸ்டோனை எடுக்கணும்ட்டு. இவளோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் பேசிட்டு இருக்க பிரெஞ்ச் ஆட்டோமேட்டோட குயின் பிரான்சியனை கொன்னுட்டு அவளுக்குள்ள இருக்க சாஃப்ட் ஸ்டோனை எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற பொய்யை எல்லாத்தையும் சொல்லிடுறான்னு சொல்றான். ஸோ இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சலினா செத்தாச்சு. தன்னோட குழந்தைக்குள்ள இருக்க ஆஞ்சலினாவோட குழந்தைக்குள்ள இருக்க சாஃப்ட் ஸ்டோனை திருடிக்கிட்டு அந்த குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோமேட்டாவோட குயின் பிரான்சைன் இங்க தப்பிச்சு போயிட்டாங்கிற பொய்யை ஊர் முழுக்க பரப்புறாங்க. எலினோராவை ஒரு ஆர்ஃபனேஜ்ல வச்சு வளர்த்துறாங்க. சின்ன வயசுல அவளுக்கு ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. யாரோ அவளை தண்ணியில போட்டு முழுக்கிற மாதிரியும் அவளை பொம்மைங்கெல்லாம் அட்டாக் பண்ற வர மாதிரியும் கனவு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் வேற யாரோ ஒருத்தங்களோட மெமரியா. இந்த பொய்யை ஊர் முழுக்க பரப்பிட்டு எலினோராவை ஒரு ஆர்ஃபனேஜ்ல வச்சு வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலையில அவ எந்திரிச்சு உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. பிரெஞ்ச் என்னன்னு போய் கேட்க அதே கனவு எனக்கு திரும்ப வருதுன்னு சொல்றா. ஒரு கனவு எலினோராவுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவ பயந்துட்டே இருக்கா. யாரோ ஒருத்தங்க அவளை தண்ணியில போட்டு முழுக்கிற மாதிரியும் நூற்றுக்கணக்கான பொம்மைங்க அவளை அட்டாக் பண்ற வர மாதிரியான கனவு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அவளோட தலைமுடி சில்வர் கலர்ல மாறிடுச்சு. அது ஏன் சில்வர் கலர்ல இருக்குன்னா ஆக்வாவிட்டா குடிச்ச எல்லா ஷிரோகன்ஸுக்கும் தலைமுடி சில்வர் கலர்ல தான் மாறும். ஸோ இவளும் அந்த கிணத்துல இருக்கும்போது ஆக்வாவிட்டாவை குடிச்சிடறா. இவளும் ஷிரோகனா மாறிட்டா. இவளுக்குள்ள இப்போ ஆக்வாவிட்டாவோட பவரும் இருக்கு. அந்த ஆக்வாவிட்டா உருவாக்குற சாஃப்ட் ஸ்டோனும் இவளுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இவளை கூட்டிட்டு ஷிரோகன் இருக்க இடத்துக்கு போறேன். இவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா இவன் ஷிரோகனுக்கு மத்தியில வளரணும், இவன் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஜி கிட்ட சொல்லிட்டு ஷோஜியோட பொண்ணு ஷிரோகன்ஸோட அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அவளை ட்ரைன் பண்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்த மாதிரி எலினோரா வளர்ந்துருப்பா. பிரெஞ்சு தான் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கான். இப்படியே பல வருஷம் போகுது. எலினோராவை பார்க்க ஷோஜி வராரு. வந்து எலினோராவை ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. கண்ணெல்லாம் கலங்குது, இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவளை கூப்பிட அவ திரும்பி ஷோஜி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்றான். ஷோஜிக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் தன்னோட பொண்ணை பார்த்து பேசினது கூட இல்ல. குழந்தையா இருக்கும் போது ஆர்ஃபனேஜ்ல சேர்த்தும் போது அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் அவ என்ன பாக்குறா. அவளுக்கு விவரம் தெரிஞ்சு அவ என்ன பார்த்ததே இல்லையே, எப்படி சொல்றா அப்படின்னு ஆச்சரியத்தை நின்றுட்டு இருக்காரு. என்ன எப்படி உனக்கு தெரியும் கேட்க என்ன ஷோஜி புதுசா சொல்றீங்க, நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் என்ன மீட் பண்றப்போ நீ ஒரு சிரிக்க தெரியாத பப்பட் அப்படின்னு சொல்லி ட்ரைன் பண்ணது நீங்க தானே சதயோஷி அப்படின்னு சொல்றா. நான் அப்படி சொல்லல, நீ என்னோட பொண்ணு எலினோரா, நீ பப்பட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போக பின்னாடி சிரோகன்ல இருந்து ஒருத்தங்க வந்து அவளை ட்ரெயின் பண்ணவங்கல இருந்து ஒருத்தங்க வந்து அவளோட சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அவ ஒரு ஷிரோகன் ஆட்டோமேட்டாவுக்கு எதிராக ஃபைட் பண்ண பிறந்திருக்கா, ஃபைட் பண்ண ட்ரெயின் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எலினோராவை கூட்டிட்டு போறாங்க. ஷோஜிக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னோட பொண்ணு எலினோரா, நீ பொம்மை இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு பயத்தோட எலினோரா போறதை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நடந்தது எல்லாத்தையும் பிரெஞ்சு கிட்ட வந்து சொல்ல இதே மாதிரி தான் என்ன மாதிரி யாரோ நடிச்சு நம்ம இருந்த குரோவா வில்லேஜ்லயும் எல்லாத்தையும் ஊற விட்டு அமிச்சதுக்கு அப்புறம் நம்மளை ஃபைட் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அவனை தெரியும் அப்படின்னு பிரெஞ்சு சொல்றான். யாருன்னு கேட்க உங்களை மாதிரி யாரால நடிக்க முடியும், நம்மளோட மூவ்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், உங்களை மாதிரியே பப்பட்டை கண்ட்ரோல் பண்ண யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு
கேட்க ஷோஜிக்கு அப்பதான் புரியுது, டீனா சதயோசி அதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் அவனை பத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பட் பிரெஞ்சால அவனை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சதயோசி டீனை பத்தின பாஸ்ட் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி சைகா மேன்ஷனுக்கு போய் தன்னோட டேபிள்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு சதயோசி வரான். அங்க வந்தவன் மசாருவை தத்தெடுக்கிறத பத்தி பேசிட்டு, எனக்கு ஒரு மகனை தத்தெடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஷோஜிக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, மசாருவை தத்தெடுத்தாச்சு. மசாருவை தாத்தா வளர்த்துறாரு. மசாருவை தாத்தா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவன் என்னதான் தத்து மகனோட தத்து பேரனா இருந்தாலும் தன்னோட சொந்த பேரன் மாதிரி ட்ரீட் பண்ணி அவனை தன்னோட சொந்த பேரனாவே ஏத்துக்கிட்டாரு. இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் டீன் வந்து, அதாவது மசாருவோட அப்பா சதயோஷி வந்து தாத்தா கிட்ட ஒரு நோட் புக்கை கொடுக்குறான். அந்த நோட் புக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்தேன். மசாரு ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சிருந்து படிச்சப்போ இருந்த அந்த நோட் புக். அதுல இப்படி குரோவோ கிளானும் ரெண்டா பிரியும். அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தங்க மசாருவை கைப்பற்ற நினைப்பாங்க, இன்னொருத்தங்க மசாருவை கொல்ல நினைப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு தாத்தா என்ன இதுன்னு கேட்க, சும்மா காமெடிக்காக எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு அங்க இருந்து போயிடும். தாத்தா அவன் போனதுக்கு அப்புறம் எலினோரா இருக்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு எலினோரா வேணும், சாஃப்ட் ஸ்டோனை தேடுறதுக்காக அந்த மிஷினுக்காக சப்போர்ட்டுக்கு எனக்கு எலினோரா வேணும் அப்படின்னு சொல்றாரு. எலினோராவை வர வைக்கிறதுக்கான உண்மையான காரணம் மசாருவை ப்ரொடெக்ட் பண்ண. அப்படிதான் எலினோரா மசாரு கிட்ட வந்து சேர்ந்திருப்பான். இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தாத்தா மசாரு கிட்டையும் போய் ஒரு சூட் கேஸை கொடுத்துட்டு, ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரப்ப பக்கத்துல இருக்க சர்க்கஸ்க்கு போ, அங்க ஷிரோகன் உன்னை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இதுக்காக தான் நடந்திருக்கும். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு கால் வருது. ஷோஜிக்கு அட்டன் பண்றாரு. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு மூச்சியோட முடியாம ஒரு குரல் கேட்க, என்ன ஆச்சுன்னு ஷோஜி கேட்கிறாரு. அந்த போனை இன்னொருத்த வாங்கி பேசுறான். அவன் தான் சதயோஷி. குரோவா வில்லேஜுக்கு வாங்க, இங்க எல்லாரும் ஜொனாஃபாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கொடூரமான வேலை சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சதயோஷி கோவத்துல கேட்க, நீங்களே வந்து பாருங்க, உங்க கண்ணால வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி குரோவாவுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஊர் மக்கள் முழுசா ஜொனாஃபாவால அட்டாக் ஆகி மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல சதயோஷி நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்ணுன்னு தாத்தா கேட்க, வாய மூடு சதயோஷி, இது உன்னோட டர்ன் இல்ல, இப்ப நான் பேசணும், உனக்கு நான் திருப்பி தரத்துக்கு 10 வருஷம் ஆச்சு, இதுக்காக நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் சதயோஷி யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சதயோஷி இவங்க கிட்ட வந்ததுக்கு காரணம், இவன் சதயோஷியும் ஆஞ்சலினாவும் மீட் பண்றதுக்கு முன்னாடியே ஆஞ்சலினாவை பார்த்திருக்கான். ஆஞ்சலினாவை லவ் பண்ணியிருக்கான். மீன்ஸ் தன்னை புள்ளையா தத்தெடுத்த அவளை இவன் லவ் பண்ணியிருக்கான். அதுக்காக தான் இவங்க தத்தெடுத்ததுக்கு ஓகே சொல்லிட்டு இவங்க கூட இருந்திருக்கான், ஆஞ்சலினாவை அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா தத்தெடுத்த கொஞ்ச நாள்லயே ஆஞ்சலினா பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அதை தாங்கிக்க முடியாதவன் அவங்கள கொல்லணும்ட்டு ஒரு பிளான் பண்றான். ஆட்டோமேட்டாட்ட போய் சாஃப்ட் ஸ்டோன் இருக்க இடத்தையும் சொல்றான். அந்த சாஃப்ட் ஸ்டோன் அடிச்சுட்டா ஆட்டோமேட்டாவுக்கு எந்த எதிரியும் இல்லைன்ட்டு ஆட்டோமேட்டாவும் அவங்கள கொல்ல புறப்படுறாங்க. அப்படிதான் பிளாஷ்பேக்ல ஆஞ்சலினா செத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் சதயோசி தான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, எப்படி என்னோட பிளான் அவளை கொன்ன மாதிரி ஆச்சு, சாஃப்ட் ஸ்டோனை எடுத்த மாதிரி ஆச்சு, சாஃப்ட் ஸ்டோன் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் இம்மார்டல் ஆயிடுவேன், எனக்கு அழிவே கிடையாது, அதே நேரம் ஆஞ்சலினாவையும் கொன்ன மாதிரி ஆச்சு, உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். தாத்தா இதுக்காக மசாருவை தத்து எடுத்திருக்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அவன் பிரெயின் அவனை மசாருக்குள்ள எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண போறான், எதுக்காக மசாருவை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றான். என்னதான் அது எனக்கு இம்மார்டாலிட்டியை கொடுத்தாலும் நான் எங்க இல்ல, ஸோ என்னோட மெமரிஸை எலக்ட்ரிக்ஸ் வேவ் வழியா மசாருவோட பிரெயின்ல செலுத்திட்டேன்னா நான் மசாருவா வாழ்வேன், எங்கானவனா வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது தாத்தா எதுக்காக எலினோராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் எலினோராவை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, குரோவா வில்லேஜ்ல எப்படி நான் ஆஞ்சலினாவை பார்த்தனோ அதே ஃபீல், அதே மாதிரி இருந்தா நான் அவளை காப்பாத்துறதை விட அவளை என்ன காப்பாத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அவ எப்பவும் என் கூடவே இருப்பா. ஆஞ்சலினா உருவத்துல ஆஞ்சலினா மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்பவும் என் கூட இருப்பான்னு அவனை கேவலமான பிளான சொல்றான். இன்னொரு பிளானே அவன் போட்டிருப்பான். இந்த தாத்தா கிட்ட நோட் புக்கை கொடுத்து அதை பார்த்து பயந்து தாத்தா ஃபோன் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதுவும் இவனோட பிளான் தான். அப்படி அந்த நோட்டை கொடுத்தா இவர் ஃபோன் பண்ணி ஆஞ்சலினாவை மசாருவை பார்த்துக்கிறதுக்காக ஹையர் பண்ணுவார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சதயோசிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த நோட்டை கொடுத்துருக்கான். இப்போ எலினோரா என்னன்னாலும் மசாரு கூடயே இருப்பா இல்லையா. ஸோ இவன் மசாருவா மாறிட்டானா அந்த பொண்ணு அவன் கூடவே இருப்பா மசாரு சாகர வர. இவன் அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுங்கிற பிளானோட இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். தாத்தா அதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம அவனை ஃபைட் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. ஆனா அவனை ஜெயிக்க முடியல. அவங்ககிட்ட 3 பப்பட் இருந்திருக்கும். மசாருவை காப்பாத்தின அந்த 3 பப்பட்
2 பப்பரை டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஒன்றும் பண்ண முடியல. ஃபைட் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ பண்ண இந்த விஷயத்துல நான் பார்க்காம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் எல்லாம் தெரியும். நீ பிரெயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் தேவை போல அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஆமா, அதனால என்ன அப்படின்னு சதயோசியும் சொல்றான். இப்போ அதெல்லாம் நல்லா தக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. தாத்தாவுக்கு எல்லா பிளானும் தெரியும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாரு அப்படின்னு தெரியும். ஸோ அந்த 3வது பப்பட்டை வச்சு தாத்தாவை அட்டாக் பண்ண வச்சுட்டு அவன் அங்கேருந்து மேன்ஷனுக்கு போய் பார்க்க அங்கே எல்லா பொருளும் எரிஞ்சு போயிருக்கும். இந்த பக்கம் தாத்தா அந்த பப்பட்டை ஃபைட் பண்ணிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் தன்னோட ஆக்வா வீட்டை கலந்த பிளட்டை கொடுத்து காப்பாற்றிருப்பாரு. உடம்புல இருந்த எல்லா பிளட்டையும் ஊர் மக்களுக்கு கொடுத்ததுனால அவனால ஒரு சுயநிலை இழந்து மயக்கத்துக்கு போயிருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெளியே அவர் செத்துட்டாருன்னு உள்ள இவர் பிளட் போனதுனால இவரை காப்பாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் ஊருக்குள்ளேயே மாஸ்டர் சதயோசியா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. கடைசியா எலினோராவும் அவர் ரெக்யூஸ்ட் பண்ண மாதிரியே அந்த ஊர்ல இருக்க ஒரு சர்க்கஸ்ல வந்து சேர்றா. எப்போ மசாரு வந்துட்டு ஹெல்ப்னு வந்து கேட்குறானோ அப்போ நீ மசாருக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டரும் அவ கைக்கு வருது. அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஊர்ல வந்து எலினோரா வந்து சேர்றா. இந்த பக்கம் தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஃபியூனரல்ல மசாரு வளர்ந்துட்டு இருக்கான். இப்படிதான் ப்ரீவியஸா நடந்திருக்கு சதயோசியோட மோட்டிவ் படி. மசாரு அலறதோட எபிசோட் 19 முடியுது.